ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மழையெல்லாம் பெஞ்சிட்டு ஊட்டி மாதிரி இருக்குது. ஸோ கிளைமேட் அப்படியே ரசிச்சுட்டு மார்னிங் டே வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ டே டைமிங் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அப்படியே எந்திரிக்கிற டைம் தான் அப்படியே ரொட்டீன் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் எந்திரிச்சோனையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எங்களை எழுப்பி விடுவார். எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் நேரம் டைப்பர் ஃப்ரீ டைம் விட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் காஃபி டைம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தம்பி எடுத்து நான் கீழே ஃப்ளோரில் வந்து வச்சுருவேன். அவனை வந்து அடிக்கடி பெட்டில் தான் இருப்பான். ஸோ இப்போ வந்து கீழே ஃப்ளோரில் வச்சு பழக்கிட்டுருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே நானும் வந்து பெட் மேக் பண்ணிடுவேன். ஸோ தம்பி இருக்கிறனால பெட்டு வந்து எப்போவுமே கலைஞ்சே தான் இருக்குது. அதனால் முதல் வேலையாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையுமே பெட் மேக் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிடுவேன். அண்ட் அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேக்கமிங் த ஃப்ளோர். மெய்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கூட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து நான் நிறுத்திட்டேன். ஸோ நம்மளே வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பாடியை வந்து கொஞ்சம் மூவ் பண்ண மாதிரி இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் குக்கிங் மட்டும் வச்சுட்டு இந்த வேலையை வந்து நம்மளே பண்ணலாம், ஒரு 1 month பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதனால் வேக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாலில் வேக்கம் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட 4 கால் தலைவர் அவர் வந்து எப்போவுமே வேக்கம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பயங்கரமாக அவன் குஷி ஆகிடுவான். வேக்கம் போடும்போது அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தோம். மெயினாக இந்த ஜாப் நானே ஏன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, வீட்டில் வந்து கூட்டுவாங்க இல்லைங்களா, அதனால் வந்து டிஸ்னியோட ஹேர் வந்து இருக்கிற திங்ஸ்லலாம் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ வேக்கமிங் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு. அது வந்து போடுறது நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 1 month பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வேக்கம் போடுறது இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துட்டு இருந்தேன். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தம்பிக்கு ஒரு 5 months ஆகுது. அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த ஹால் நீட் பண்ணுறது, டீபாய் க்ளீன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுனால எப்போவுமே இந்த இடம் வந்து கொஞ்சம் கலைஞ்சு அப்படியே போயிடுது. அதனால் நீட்டாக அதையும் வேக்கம் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு வர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. நான் வந்து பெட் வச்சுருக்கறனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வேக்கம். வேணும்னா நான் கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, நான் வந்து இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தென் கொஞ்சம் நேரம் அவனும் கீழே விளையாடிட்டு முடிச்சிடுவான். அதனால் அவனுக்கும் டைப்பர் போட்டுட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுவோம். கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபீட் பண்ணிவிட்டு தம்பியும் நல்லா தூங்கிட்டா, நானும் ஒரு நேப். எந்திரிச்சதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டிச்சிங்லாம் பண்ண போகணும். அந்த வேலையை அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போவுமே ப்ளவுஸ் வந்து செட்டே ஆகாது. எது கொடுத்தாலும் திரும்ப எனக்கு வந்து ஆல்ட்ரேஷன் போய்கிட்டே இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. சரி, அங்கே கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் இத்தனை நட நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த தடவை சென்னையிலேயே கொடுக்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நல்லா ஒரே இதில் தைச்சு கொடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தா ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அந்த ஒர்க் பண்ணதில் கொஞ்சம் சுத்தப்பலாயிடுச்சு. அதனால இப்போ திரும்ப ஆல்ட்ரேஷனுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே போகிறதா இருந்தாலும் 3 பேராக வேறு கிளம்புறோமா. அதனால் ஒரு 1 மணி அப்படின்னா நம்ம ஒரு 3 மணிக்கு கிளம்பி கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. கிளைமேட்டோட சூப்பராக இருக்குது. அதனால் டக்குன்னு போயிட்டு ஆல்ட்ரேஷன் கொடுத்துட்டு திரும்ப வரும். வர வழியில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சரி, அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு நான் கொத்து, அதுக்கப்புறம் அவர் தோசை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அதுக்குள்ளே நான் சாப்பிட்றதுக்குள்ளே தம்பி அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவர் தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தார். ஸோ என் ஹஸ்பண்ட் அஸ் அ ஃபாதர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெசல் வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குக்காக்கா வந்து ஒரு 4 பாத்திரம் தான், அதாவது சமைக்கிறதோட வைக்கிறது வந்து 4 பாத்திரம் தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் நானே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒரு 1 month பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளானு. ஸோ வந்ததுக்கப்புறம் நீட்டாக எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சிச்சு. ஸோ கிச்சன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆகுது. கன்சீவ் ஆனதுலேருந்து நான் கிச்சன் பக்கம் வரல. இப்போ தான் உள்ளே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப தலைகீழாக மாதிரி இருந்தது கிச்சனு. ஸோ இனி கொஞ்சமாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். அடுத்த பெரிய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவியை வந்து மாற்றுறது. பழைய டிவி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் பழைய விலாகில் வந்து சொல்லியிருப்பேன். அதனால் வந்து ஹாலில் இருந்த டிவி நாங்கள் வந்து வச்சுருந்தோம். இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ ஊரில் இருந்து டிவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி கிடையாது, செட்டப் பாக்ஸ் வச்சு தான் நம்ம செட் பண்ணணும். மெயினாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிளில் வைக்கும் போது டிவியை தவிர மற்ற திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீட்டாக ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேபிளை முதல்ல எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு
டிவியை வந்து வால் மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போலேருந்து கொஞ்சமாக ப்ரொடக்டிவாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாகவே நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.